இறைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே பரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே அகை போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். நேற்றைய நாள் வரை பல நிலைகளில் நம்மோடு உடனிருந்து நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்த இருக்கின்றார். பல இடர்பாடுகளை நாம் சந்தித்தாலும் அனைத்து இடர்பாடுகளிலும் நமக்கு துணையாக இருந்து அனைத்தையும் கடந்து வருவதற்கான ஆற்றலை கொடுத்து நம்மை வழி நடத்த இருக்கின்றார். அவ்வாறு வழி நடத்திய ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து இந்த நாளில் நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்மோடு உடனிருந்து நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்த இருக்கின்றார். எனவே அத்தகைய இறைவனிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இன்றைய நாள் முழுவதும் அந்த ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டி இப்பலியில் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். இன்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்கள் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்து நரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 20, 24, 25 மற்றும் 28. அந்நாட்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாச்சாகு, மேசாகு, ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லையா என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லையா என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதஸ்வரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைங்குழல் முதலிய எல்லா வகை இசை கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகின்ற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து தப்பிவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையில் நின்று விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையில் சூடேற்றும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தம் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தம் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்த்தப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலாவுகின்றதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வமகன் ஒருவன் போன் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வங்களையும் பணிந்து வள மறுத்து அவரது கட்டளைகளை பொருட்படுத்தாமல், அரசனது கட்டளைகளை பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் அவரை
போற்றி புகழுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுவிகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோ. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 8 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தையுண்டு, கடவுள் அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கை தரக்கூடிய புது வாழ்வை குறித்து சிந்திக்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் அனைவருமே நம்பிக்கையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருமே கடவுளிடத்தில் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம்.
அவ்வாறு நம்முடைய பயணங்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளிலும் எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்பதனை குறித்து சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அனைத்து நிலைகளிலும் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரே நிலையில் இருக்கின்றதா, அல்லது சூழலுக்கு ஏற்றவாறு நம்முடைய நம்பிக்கை மாறுபடுகின்றதா என்பதனை குறித்து இன்றைய நாளில் சுயாய்வு செய்து பார்க்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இறை வார்த்தையை 3 நிலைகளில் பிரித்து நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதல் நிலை, நம்பிக்கை கொண்டோருடைய வாழ்வு எத்தகைய நிலையில் இருக்கின்றது. இரண்டாவது, நம்பிக்கை கொள்பவர்களுடைய வாழ்வு எத்தகைய நிலையில் இருக்கின்றது. மூன்றாவது, எப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த 3 நிலைகளில் இன்றைய இறை வார்த்தையை சிந்தித்து பார்க்க நான் உங்களை அழைக்கின்றேன். முதல் நிலை, நம்பிக்கை கொண்டோருடைய வாழ்வு எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ இவர்கள் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எத்தகைய நிலையில் இருக்கின்றது. தங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று கடவுள் அவர்களோடு மேற்கொண்ட அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த உடன்படிக்கை நிமித்தம் அந்த ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் அவர்கள் சற்றும் தளர்ச்சியடையாத நிலையில் இருந்ததனால்தான் எந்த சூழலிலும் வேற்று தெய்வங்களை வழிபட மாட்டோம் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருந்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே அரசன் நெபுகத்நேசர் அவர்களை மிரட்டி உங்களை கொலை செய்து விடுவேன் என்ற நிலையில் அவன் உருவாக்கிய அந்த தெய்வங்களை வழிபடச் சொல்கின்றான். ஆனால் எங்களை கொலை செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வேற்று தெய்வங்களை வழிபட மாட்டோம், எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருப்பார் என்று தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த நம்பிக்கையில் நிலைத்திருப்பதனால் அணையா நெருப்பில் அவர்களை தூக்கி எறிந்தாலும் அந்த நெருப்பு அவர்களை எதுவும் செய்யாத நிலையில் தங்களுடைய வாழ்வை அவர்கள் காத்து கொள்கின்றார்கள் என்றால் அது அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களை தன்னுடைய தெய்வத்தை வழிபடச் சொன்ன அந்த நெபுகத்நேசர் அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை நிமித்தம் கடவுள் எவ்வளவு தூரம் அவருடைய வாழ்க்கையில் செயலாற்றினார் என்பதனை பார்த்து அந்த கடவுளுக்கு அவரே சான்று பகரக்கூடிய ஒரு சாட்சியாக மாறுவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுடைய வாழ்வு எத்தகைய நிலையில் இருக்கும். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் அவருடைய சீடராய் இருப்பார் என்று இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் உண்மையை அறிந்திருப்பார். அந்த உண்மை அவர்களை வழிநடத்தும், அந்த உண்மை அவர்களுக்கு விடுதலை அளிக்கும். அந்த உண்மை என்ன? பிளாத்து கேட்டதை போல நாமும் கேட்கலாம். உண்மையா அது என்ன என்ற கேள்வியை கேட்டோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் இங்கு பதிலாக தருகப்படுகின்றன. நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கின்றேன். அப்படி என்றால் அந்த உண்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது அந்த உண்மை அவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு விடுதலை அளிக்கும். நம்முடைய பாவ நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய, மீட்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதனை இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி நமக்கு எடுத்து கூறுகின்றது. அப்படி என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்வு விடுதலை கொடுக்கக்கூடிய வாழ்வாக, மீட்பு அளிக்கக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாறும் என்பதனை இன்றைய நற்செய்தியில் இரண்டாவது நிலையில் நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு யூதர்களிடம் உங்களுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடும் போது நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமே எங்கள் தந்தை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு குறிப்பிடக்கூடியவர்களிடம் ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தை, தன் வார்த்தையாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டவரை ஆபிரகாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை நிமித்தம் ஆண்டவர் காட்டக்கூடிய பாதையில் பயணித்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் நேரில் தோன்றவில்லை, மாறாக வார்த்தையில் தான் தன்னை வெளிப்படுத்தினார். வார்த்தையில் வெளிப்படுத்திய ஆண்டவரையே அவர்கள் எவ்வளவு தூரம் நம்பினார்கள் என்றால் அந்த வார்த்தை மனு உரு எடுத்திருக்கின்றார். அந்த மனிதராக பிறந்து உங்கள் முன்
எடுத்து கூறக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏன் இன்னும் நம்பா நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதனை இன்றைய அவர்கள் யூதர்களுக்கு ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். இவ்வாறு வார்த்தையில் வெளிப்படுத்திய ஆண்டவர் இன்று மனித உரு எடுத்த அந்த மனித உரு வழியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஆபிரகாமை போல ஏன் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த கடவுளுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி வாழாத நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதனை நமக்கு இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். ஆம் இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 நிலைகளும் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை குறித்து சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு செயல்படும் போதெல்லாம் கடவுள் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருந்தார் என்பதனை இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நிலைகளில் நமக்கு துணையாக ஆதரவாக ஆண்டவர் செயலாற்றி கொண்டிருந்ததை உணரக்கூடிய நாம் அதே நம்பிக்கையில் நிலைத்து வாழும்போது நமக்கு அந்த ஆண்டவர் உண்மையின் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற அந்த ஒரு சிந்தனையை உள்ளத்தில் நிறுத்தி நாம் பயணிக்க வேண்டும். அதே வேளையில் எல்லா நிலையிலும் நம்முடைய நம்பிக்கை தளர்ச்சி அடையா நிலையில் ஆபிரகாம் எவ்வளவு தூரம் அந்த கடவுள் மீது வைத்த நம்பிக்கையில் தளர்ச்சி அடையாமல் தன்னுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டே சென்றாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்போம். அவ்வாறு அந்த நம்பிக்கையில் பயணித்து கொண்டிருக்கும் போது அந்த நம்பிக்கை நமக்கு தரக்கூடிய புது வாழ்வில் எந்நாளும் நாம் மகிழ்ச்சியாக அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றவர்களாக வாழ்வோம். அவ்வாறு வாழ தேவையான அருளையும் ஆசிரையும் வேண்டி தொடர்ந்து பலியில் இணைந்து ஜெபிப்போம். எடுத்து வந்தோம் காணிக்கையை இறையமுதே உம்மை சூழ வந்தோம் இனிதாகவே எம்மையாளவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே எம் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் உம் திருப்பலியாய் மாற்றிடுவே. சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று
அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணொற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த எண்ணுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த எண்ணுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த
இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உமையாம் பெறும்போது, உலகம் யாவும் பெருமையே உமையாம் பெறும்போது, உறவு என்று இல்லை உன் உறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு சேவை சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தாமஸ் லியோன் அவர்களை
இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த நம்முடைய ஜெபங்களையும் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் அன்னையின் பக்தர்களுக்கு அன்பின் விருந்தானது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த அன்பின் விருந்திற்கு பலரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு நீங்களும் நன்கொடைகளை தாராளமாக கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 13/4/2025 குருத்து ஞாயிறு திருப்பலி நேரங்கள் காலை 6:15 மணிக்கு உலக மீட்பர் பசிலிக்காவிலும் வரகநெறி புனித சவேரியார் கோவிலிலும் திருப்பலி நடைபெறும். காலை 7:30 மணிக்கு குருத்தோலை மந்திரிப்பு. குருத்தோலை பவனியானது திருத்தல பேராலய முகப்பிலிருந்து புறப்பட்டு எடத்தரு ரோடு, ஒரு கட்டன்மலை ரோடு, வரகநெறி பஜார், ஆனந்தபுரம் புதுத்தெரு வழியாக மீண்டும் உலக மீட்பர் பசிலிக்காவை அடைந்து குருத்து ஞாயிறு திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு நம்முடைய பங்கில் திருப்பலி நடைபெறும். 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனி நடைபெறும். பவனி தொடங்கும் இடம் TELC தூய திருத்துவ பேராலயம் ஜோசப் கண் மருத்துவமனை அருகில். பவனி நிறைவு பெற இடம் புனித மரியன்னை பேராலயம் கான்வென்ட் ரோட் மேலப்புதூர். 15/3/2025 செவ்வாய்க்கிழமை மாலை தைலம் மந்திரிக்கும் திருப்பலி இருப்பதால் மரியன்னை பேராலயத்தில் மாலை திருப்பலி பசிலிக்காவில் இருக்காது. அதுபோல் புனித வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் காலை திருப்பலி இருக்காது. இன்று மாலை 6:15 மணி திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலிருந்து பதிவு செய்து 3வது புதன்கிழமை 16/4/2025 3வது புதன் காலை 6:15 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். அந்த திருப்பலிக்கான கருத்துக்களுக்கு காணிக்கை ரூபாய் 500. இன்றைய நாள் அன்பின் விருந்திற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உதவக்கூடியவர்கள் களியமங்கலத்தைச் சேர்ந்த கிராம மக்கள், இருதயபுரத்தோப்பு தெருவை சேர்ந்த ஜோஸ்பின் சார்லஸ், தஞ்சை ரோடை சேர்ந்த ஆண்டனி பையஸ், KK நகரை சேர்ந்த டொனால்டு கேம்பில், வாழவந்தான்கோட்டையை சேர்ந்த JP ஃபைனான்ஸ், சிந்தாமணியை சேர்ந்த ஜோதிமணி இன்பராஜ், பொன்வளையை சேர்ந்த ஜாக்குலின், தன்னக்குடியை சேர்ந்த ரோசாலி, கொச்சினை சேர்ந்த ஆதினி மனோகரி, பெரியார் நகரை சேர்ந்த சகாய சுபாஷினி, நாச்சிக்குச்சியை சேர்ந்த நெல்சன் வேளாங்கண்ணி, திருவனைக்கோவிலை சேர்ந்த இன்ஃபென்ட் ரூபன், வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த செரில் கிருஷ்பா, திருச்சியை சேர்ந்த பஞ்சவர்ணம், KK நகரை சேர்ந்த யூஜின் பவுலின், நவலூர் குட்டப்பட்டை சேர்ந்த ஆரோக்கியசாமி லூயிஸ் மேரி, ராமநாதபுரத்தை சேர்ந்த சுசையம்மாள் மைக்கேல், LIC காலனியை சேர்ந்த ஆரோக்கியதாஸ், ஞானசி ரோஸ்மணி, கருமண்டபத்தை சேர்ந்த மைக்கேல் ஹாரிஷ், கோனி பஜாரை சேர்ந்த அமல்ராஜ், ஞானசி ரோஸ்மணி, யாகப்படியான்பட்டியை சேர்ந்த ஜேம்ஸ், நவல்பட்டு பர்மா காலனியை சேர்ந்த செபாஸ்டின் அமுதராணி, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக
வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறை மகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயி, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்படியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மன தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயி, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவு திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசயுமகள் போற்றி புகழரும். உமற்புதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, நம் இடைவிடா சகாயத்தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றியுள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நம் நன்றி அறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் நிறைவா, எங்களிடையே சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக
நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும் வேலை வாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்தில் நன்றியுள்ளத்தோடு நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம் நாடு வந்துள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக இப்போது இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் இறைவனிடம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை போற்றி இந்த பாடலை பாடுவோம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோ, வாக்குனே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாய தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென்.
சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கைவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையெழுக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும்
உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இதோ நமக்கு முன்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமக்கு புதிய நாளை கொடுத்த ஆண்டவர், இந்த நாள் வரை நம்மை வழிநடத்திய ஆண்டவர், அனைத்து நிலைகளிலும் நமக்கு துணையாக இருந்தவர், நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருந்தவர், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து கொண்டிருந்தவர், நமக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருந்த ஆண்டவர் இதோ நற்கருணையில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். அனைத்து வேடிக்கைகளையும் புறம் தள்ளிவிட்டு அந்த ஆண்டவரை மட்டும் உற்று நோக்கி அந்த ஆண்டவரோடு பேசுவோம். அந்த ஆண்டவர் சொல்லக்கூடியதை நம்முடைய காதுகளால் கேட்டு நம்முடைய உள்ளத்தில் நிறுத்துவோம். இந்த ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார், உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். அந்த இறைவனை உள்ளத்தில் நிறுத்தி அந்த இறைவனை நோக்கி உங்களுடைய கவனங்களை செலுத்தி அந்த இறைவனுடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. பலவிதமான போராட்டங்களோடு மனதில் பலவிதமான வழிகள், வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், குடும்பத்தில் அனைத்து விதமான சிக்கல்கள், பல நிலைகளில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருந்தாலும் அனைத்தையும் கடந்து வருவதற்கான ஆற்றலையும் மன உறுதியையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவன் நீர் ஒருவரை என்ற நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். நீர் கொடுத்த இந்த புதிய நாளிலே உமக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நாள் முழுவதும் உம்முடைய உடனிருப்பும் பராமரிப்பும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய இவர்கள் ஒவ்வொருவரையுமே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் அப்பா. இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இவருடைய மனதில் எழக்கூடிய ஒவ்வொரு குரலையும் கேட்டருளும் ஆண்டவரே. உம்மை சந்திப்பதற்காகவும் முழு பேசுவதற்காகவும் வந்திருக்கக்கூடியவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நீ வெறும் கேட்கக்கூடியவர் மட்டுமல்ல, எங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவர் அல்ல, மாறாக எங்களுடைய வார்த்தைகளை எவ்வளவு தூரம் கேட்கின்றோ அவ்வளவு தூரம் இறங்கி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றக்கூடியவர் என்ற அந்த நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள் ஆண்டவரே. நீ எங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய குரலை கேட்டருளும். எங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேதனையும் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வழிகளை கேட்டருளும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லும் முன்பே எங்களுடைய வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் நிறைவாக அறிந்து இது நாள் வரை எங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாக வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, என்னுடைய வழியும் வேதனையும் நீ நிறைவாய் அறிவீர் என்பதனை நாம் முழுமையாக நம்புகின்றேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்விற்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்ற அந்த நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, என்னுடைய வாழ்வின் தேவைகளை நிறைவாக கொடுத்தருளும். வாழ்விற்கு தேவையானதை ஒவ்வொன்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த ஆலயத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அந்த குடும்பத்தில் நம்முடைய பிரசன்னம் என்னாலும் அவர்கள் வாழக்கூடிய இல்லத்திலும் அந்த இல்லத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நன்கு படிக்கவும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும்படியாகவும், படித்து முடித்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கவும், அதில் வரக்கூடிய அனைத்து தோல்விகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி ஒவ்வொரு நாளும் நடைபயிலவும்,
அனைத்து தோல்விகளையும் தகர்த்தெறிந்து விட்டு வெற்றி பெற தேவையான அந்த மன உறுதியையும் மன தைரியத்தையும் நிறைவாக கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். அப்பா, அன்பு தகப்பனே, உடைய தெய்வீக கரம் இவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை முழுவதுமாக அகற்றி இந்த ஆலயத்தில் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் நிறைவான அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே அவர்களுக்கு அடைக்கலம், நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆறுதல், நீர் ஒருவரே அவர்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, தெசலோனிக்கேயருக்கு எழுதிய புத்தகத்தில் கூறப்படுவது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் நம்மை மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்லும். நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபமும் நம்மை மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்லும். எனவே எல்லா நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக வாழ வேண்டும் என்று பவுல் தெசலோனிக்கேயர் திருமுகத்தின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான சிக்கல்களை நாம் சந்தித்தாலும், போராட்டங்களை சந்தித்தாலும், அனைத்திற்கும் மத்தியில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆண்டவர் நிறைவான அமைதியை கொடுப்பார், நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பார். அவ்வாறு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டவருக்கு என்னாலும் நன்றி செலுத்தக்கூடியவராக, நன்றியுள்ளத்தோடு செயல்படக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்குரியவர்களே. எனவே அந்த ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொன்றையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து பார்ப்போம். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இனி வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய வாழ்வின் தேவைகளை நிறைவாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். மார்க் நற்செய்தியிலே கூறப்படுவது போல, நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என நம்புங்கள், நீங்கள் நம்பியது அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் என்ற இறை வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தி அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நாம் முன்னெடுத்துள்ள ஒவ்வொரு மன்றாட்டுகளையும், நம்முடைய வாழ்வின் தேவைகளையும், மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தையுமே ஆண்டவர் நிறைவாக கேட்பார். எவ்வாறு எகிப்தில் அடிமை நிலையில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பும் போது அந்த குரலை கேட்டு இறங்கி வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை வழிநடத்தி அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தினாரோ, அதே போல இன்று உங்கள் ஒவ்வொருவரின் மனதில் எழக்கூடிய ஒவ்வொரு குரலையும் கேட்டு இறங்கி வந்து உங்களுடைய வாழ்வை ஆசிர்வதித்து உங்களுக்கு மீட்பளித்து உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் வழிநடத்த இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாம் குரல் எழுப்புவோம். நம்முடைய குரலை ஆண்டவர் நிறைவாக கேட்பார். நம்முடைய குரலை கேட்டு அந்த குரலுக்கு செவிசாய்க்கக்கூடியவர். நம்முடைய இறைவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பங்கேற்கக்கூடிய ஒரு பங்கேற்பாளராக இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர். எமது இத்தகைய இறைவனிடம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடியதை நாம் அந்த இறைவனிடம் எடுத்து கூறியிருக்கின்றோம். மனதில் இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் அவரிடம் சொல்லி இருக்கின்றோம். நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் அந்த இறைவன் நிறைவாக கேட்பார். அன்பு தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரின் மன்றாட்டுகளையும் நிறைவாக கேட்டருளும் ஆண்டவரே. அவருடைய வேதனைகளை அகற்றி, சோதனைகளை அகற்றி, அனைத்தையும் கடந்து வருவதற்கான மன தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுத்து அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவருடைய வாழ்வில் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவருடைய வாழ்வில் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயணத்தையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உடைய காவல் தூதர்கள் இந்நாளும் இவர்களுக்கும் இவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறமாக இருந்து பாதுகாப்பாக இவர்களை வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. உடைய தெய்வீக கரம் இவர்களை என்றும் தாங்க வேண்டும் என்றும் நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உடைய ஆவியின் அபிஷேகத்தால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இவருடைய வாழ்வை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாக, இவருடைய வாழ்வை நீர் காட்டக்கூடிய என்றும் அந்த ஒளியின் பாதையில் பயணிக்கக்கூடிய வாழ்வாக இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மாண்புயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயர்வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமத்தை திணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாயத்தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. அன்னையின் வழியாக நேர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாயத்தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி, தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே எல்லா வேளையுமே சகாயம் புரியும், தினமும் வாழ்த்து